ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். டேஸ்ட்டுக்காக நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 ஆனியன் வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 க்ரீன் சில்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். கேபேஜ், பீன்ஸ், டொமேட்டோ எல்லாம் இதிலே சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப வேக விட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம். டொமேட்டோ சாஸ் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். திருவுன கேரட் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன். சால்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன், பத்தலன்னு. ஒரு பவுலில் 2 முட்டை இதில் உடைச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பெப்பர் கொஞ்சமாக முட்டையில் போட்டுக்கிறேன். ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு முட்டையை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். பெப்பர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறி விடணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடணும். பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் கலந்துடுறேன். ஒரு வாட்டி நல்லா கிளறி விடணும். ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு இதுமாரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். صاير بحلم فيه